சாக்லேட் மில்க் ஷேக் செய்யலாமா? என் பையன்கிட்ட பலகாலமாக இதை சொல்லி தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் சாக்லேட் மில்க் ஷேக்னு. விவரம் தெரிஞ்சு எப்போ என்கிட்ட இதை கேட்க போகிறான்னு தெரில. ராகி மாவை பார்த்தாலே சாக்லேட் மாவும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி, இன்றைக்கி சாக்லேட் அதாவது ராகி மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேணும்னா ரெசிபிக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சூடான பாலில் 4லேருந்து 5 பாதாம் கொஞ்சம் சேஃப்ரானை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுருங்க. சேஃப்ரானுங்க ஆப்ஷன் தான். 1 கப் ராகி ஃப்ளார் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா பபுள்ஸே வரதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் மைல்டான ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஸ்வீட்னஸ்க்காக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேட்ஸு நாட்டு சர்க்கரை எதுனாலுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு நல்ல ரைப்டு பனானாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாதாமும் நல்லா சோக்காயிருக்கும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான ஹெல்த்தி மிக்ஸ் ரெடி. டீ காஃபியெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏமாற்றினாலும் பசங்களுக்கு 1 டைமாவது இந்த ராகி மில்க் ஷேக்கை கொடுத்துருங்க. அவ்வளோ இம்யூனிட்டி பவர் இருக்குது. ராகியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஏன் ஒரு 1 இயர் பேபிஸ் முதற்கொண்டுமே ராகி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம் அவங்களோட ஃபுட்டில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.